இட்டாலியில் ஆரம்பித்து ஸ்பெயின் வரைக்கும் 6000 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய புத்து வந்து அதிகமாயிருக்கு. ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறத விட அதை சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சுரங்க பாதையில இருக்கா இல்ல உண்மையான பாதையிலே இருக்கா? உண்மையான பாதையிலே நான் சொல்றது வந்து இந்த சரக்குகளை வந்து ஏத்திட்டு போவாங்கல்ல, இங்க இருந்து அங்க இருந்து இங்க, அந்த மாதிரி ஏத்திட்டு போகும்போது தான் இந்த அர்ஜென்டினான்ஸ் வந்து கப்பல்கள்ல வந்து ஏறிடுச்சு. அது வேணும்னே ஏறல, தெரியாம கடத்தி யூரோப்புக்கு வந்து கூட்டு போயிருவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 100ல இருந்து 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா வந்து கருதப்படுது. இதுல வந்து அந்த பெட்டியில போனது ஒரு எறும்பா இல்ல ஒரு இந்த அர்ஜென்டினான்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ராணிகள் வந்து ஒரு புத்துக்குள்ளேயே கூட இருக்கும். 100 ராணிகள் கூட இருக்கும். அப்போ ஒர்க் பண்றது யாரு? அதுல இருக்கிற ஒரு ராணி வந்து ஒரு சின்ன படைப்பிரிவை கூட்டிட்டு போய் வேற இடத்துல கூட புத்து கட்டும். இந்த இடத்துல போனாலும் இதோட ஜெனரேஷன் புதுசா டெவலப் ஆகும். புதுசு இதை ஏன் சூப்பர் காலனி அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஆனா இந்த அர்ஜென்டினான்ஸ் இருக்குல்ல, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த உணர்ந்திருக்கு. அர்ஜென்டினா இருக்குல்ல, இதனுடைய நேட்டிவ், அங்க போனா இதே அர்ஜென்டினான்ஸ் வந்து சண்டை அடிச்சுக்கிட்டு இருக்கும். ஏன் அடிச்சுக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி வேற எங்கேயாச்சும் வேற எறும்பு எங்கேயாச்சும் குடும்பம் நடத்திட்டு இருக்கா? புதுசா ஒரு ஜெனரேஷன் ஆரம்பிச்சிருக்கா? போன வீடியோவோட லாஸ்ட்லயே எறும்போட ராஜ்யம் கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டருக்கு பறந்து விரிஞ்சிருக்குன்ட்டு லாஸ்ட்ல சொன்னாரு. அது ஏன்னு இப்போ வரைக்கும் தெரியல. இன்னொன்னு அது உண்மைதானா, அது ஏன் அப்படி இருக்கு, ஏன் இவ்வளவு சொல்றாங்க அப்படின்றத ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அது உண்மைதானா? அது உண்மைதான். உண்மையை சொல்ல போனா ராஜ்யம் அப்படின்னு சொல்றதை விட அதை சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லலாம். அந்த 6000 கிலோமீட்டர் இருக்குல்ல, அது எங்க இருந்துன்னா யூரோப்ல தான், குறிப்பா இட்டாலியில ஆரம்பிச்சு பிரான்ஸ் வழியா ஸ்பெயின் வரைக்கும் அவ்வளவு நீண்ட நெடிய ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை இந்த எறும்புகள் வந்து கொண்டிருக்கு. இது வந்து சுரங்க பாதையில இருக்கா இல்ல உண்மையான பாதையிலே இருக்கா? உண்மையான பாதையிலே. நான் சொல்றது வந்து எறும்பு புத்து சொல்றேன். எறும்பு புத்து சூப்பர் காலனி அப்படின்னு சொல்லுவாங்க. இத எப்படின்னா, இப்ப எறும்பு புத்து அப்படின்றது மேல வந்து கொஞ்சம் இருக்கும், அதுக்கப்புறம் அடியில சுரங்க பாதையா இருக்கும்ல, அந்த மாதிரி பறந்து விரிஞ்சிருக்கு. இது எப்படி அப்படின்றத ஒவ்வொன்னா சொல்லிட்டே வரேன். இப்ப முதல்ல இது எந்த வகையான எறும்புகள் அப்படின்னா, அர்ஜென்டினான்ஸ் அப்படின்ற ஒரு வகையான எறும்புகள். இதுக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னா, சவுத் அமெரிக்கால இருக்கிற அர்ஜென்டினா, அங்கதான் ஆரம்பத்துல இந்த எறும்புகள் வந்து உருவாகி இருந்தது. அதாவது நேட்டிவ் வந்து அர்ஜென்டினா தான். ஆமா, அதுக்கப்புறம் அர்ஜென்டினா பக்கத்துல பிரேசில், அங்கேயுமே வந்து இந்த எறும்புகள் வந்து இருந்தது. இப்போ அந்த காலத்துல வந்து இந்த கப்பல்ல நிறைய இந்த சரக்கு போக்குவரத்து வந்து பயங்கரமா இருக்கும். இப்ப இருக்கிறத விட அந்த காலத்துல முழுக்க கப்பல் போக்குவரத்தை தான் நம்பி இருந்தாங்க. இப்ப கூட விமானங்கள் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது தான் இந்த சரக்குகளை வந்து ஏத்திட்டு போவாங்கல்ல, இங்க இருந்து அங்க இருந்து இங்க, அந்த மாதிரி ஏத்திட்டு போகும்போது தான் இந்த அர்ஜென்டினான்ஸ் வந்து கப்பல்கள்ல வந்து ஏறிடுச்சு. அது வேணும்னே ஏறல. இப்ப அதுல ஏதாவது உணவுப் பொருள் இருக்குன்னா அதை சாப்பிட்றதுக்கு வரும்ல, ஆமா, அந்த மாதிரி வரும்போது அந்த அதுக்குள்ள எறும்பு இருக்குன்னே தெரியாம அந்த பெட்டி இருக்குன்னு வைங்க, அந்த பெட்டிக்குள்ள ஒரு சாப்பாடு இருக்குன்னா அதை சாப்பிட்றதுக்கு அது வந்திருக்கும். அதுக்குள்ள அது இருக்குன்னே தெரியாம அதை அப்படியே பெட்டியை தூக்கி கப்பல்ல வச்சு கப்பல்ல கொண்டு போயிருக்காங்க. அந்த சின்ன வயசுல நம்ம ஒளிஞ்சு பிடிச்ச விளையாடையில ஏதாச்சும் ஒரு பெட்டிக்குள்ள ஒளிஞ்சிட்டோம்னா அந்த பெட்டியை ஏதாச்சும் லாரியில ஏத்திட்டு போவாங்களா, அந்த கதை மாதிரி இருக்கு. அந்த கதை மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி சாப்பாடு தேடி வந்த கூட்டத்தை அப்படியே தெரியாம கடத்தி யூரோப்புக்கு வந்து கூட்டு போயிருவாங்க. இந்த மாதிரி போறனால இது வந்து கிட்டத்தட்ட 100ல இருந்து 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா வந்து கருதப்படுது. ஒரே ஒரு டவுட், இதுல வந்து அந்த பெட்டியில போனது ஒரு எறும்பா இல்ல ஒரு கூட்டம்? ஒரு கூட்டம். ஓகே, ஒரு கூட்டம் வந்து அப்படி வந்து போயிருக்கு. சோ அந்த மாதிரி போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிருச்சுன்னா, அங்க போய் இறங்கி இருக்கும் யூரோப்ல. அப்படி இறங்கின உடனே அங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து இது வந்து முட்டை போட்டு புழு வந்து, அதாவது அவங்களோட ஜெனரேஷன் வந்து அங்க டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இந்த அர்ஜென்டினான்ஸோடைய விசித்திரமான ஒரு குணம் இருக்கு. மத்த எல்லா எறும்பு இனங்கள்லயும் பெரும்பாலும் வந்து ஒரு ராணி தான் இருப்பாங்க. ஒரு புத்து இருக்குன்னா ஒரே ஒரு ராணி இருக்கும். வேலைக்கார எறும்புகள் நிறைய இருக்கும், ஆண் எறும்புகள் வந்து கொஞ்சம் இருக்கும். ஆனா இந்த அர்ஜென்டினான்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ராணிகள் வந்து ஒரு புத்துக்குள்ளேயே கூட இருக்கும். 100 ராணிகள் கூட இருக்கும். அப்போ ஒர்க் பண்றது யாரு? ஒர்க்கர். அதாவது ஒரு ராணிக்கு வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வேலைக்கார எறும்புகள் இருந்தா 100 ராணிகள்னா அப்ப எவ்வளவு கணக்குல 10,000 1000
அதாவது ஒரு ராணி எறும்பு இருக்குன்னா அதுக்கு வந்து 1000ல இருந்து லட்சக்கணக்கான வேலைக்கார எறும்புகள் இருக்கும். அப்படின்னா 100 அப்படின்னா பாத்துக்கோங்க, அப்ப கோடிக்கணக்கான வேலைக்கார எறும்புகள் அதிகமா இருந்திருக்கு. அதை விட அதிகமா இருக்கு. அதனாலதான் இத்தனை ராணிகள் வந்தாங்களா அவங்கள மெயின்டைன் பண்றதுக்குன்னு சொல்லல, இவ்வளவு ராணிகள் வந்தனாலதான் இவ்வளவு வேலைக்கார எறும்புகள் உருவானாங்க. வேலைக்கார எறும்புகள்னா யாரு? ஒரு நாளைக்கு ஒரு எறும்பு குறைஞ்சது 1000ல இருந்து 2000 போடும். அதுல இருந்து வெளியே வரக்கூடிய பெண் எறும்புகள் தான் வேலைக்கார எறும்புகளா மாறுது. ஒரு நாளைக்கு 1000 கணக்குன்னா அது 10 நாள்ல கிட்டத்தட்ட 10,000 கடந்துடும். சோ ஒரு வருஷம்னு வரும்போது லட்சக்கணக்கை தாண்டிடும். ஒரு ராணினாலே இவ்வளவு பண்ண முடியும்னா அப்ப 100 ராணின்னும் போது ராணியோட எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க வேலைக்கார எறும்புகளினுடைய எண்ணிக்கை வந்து அவ்வளவு அதிகமாகுது. சோ இப்ப இந்த அர்ஜென்டினான்ஸ் வந்து அங்க யூரோப்ல போயிருச்சு இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா வந்து பரவ ஆரம்பிக்குது அதனுடைய காலனி. இப்ப இதுக்கு இன்னொரு குணம் இருக்கு. இந்த அர்ஜென்டினான்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப ஒரு புத்துல வந்து நிறைய கூட்டம் இருக்குன்னா அதுல இருக்கிற ஒரு ராணி வந்து ஒரு சின்ன படைப்பிரிவை கூட்டிட்டு போய் வேற இடத்துல கூட புத்து கட்டும். புத்து கட்டி அந்த புத்துல கூட நிறைய ராணிகள் வந்து எந்த இடத்துல போனாலும் இதோட ஜெனரேஷன் புதுசா டெவலப் ஆயிட்டே இருக்கும். ஸோ இப்படி நடக்கிறனால என்ன ஆயிருச்சுன்னா மிகப்பெரிய அளவில் இட்டாலியில் ஆரம்பித்து ஸ்பெயின் வரைக்கும் 6000 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய புத்து வந்து அதிகமாயிருச்சு. இது ஒரே புத்து 6000 கிலோமீட்டருக்கு நீண்ட சுரங்கப்பாதை மாதிரி இல்லை. அதுக்கு மாறா ஒரு புத்து இருக்கும், அந்த புத்துக்கு பக்கத்துல இன்னொரு புத்து, அதாவது நம்ம வீடு பக்கத்து வீடு மாதிரி பக்கத்துல புத்து. ஓகே. ஆனா இதை ஏன் சூப்பர் காலனி அப்படின்னு சொல்றாங்கன்னா பொதுவா எறும்புகளுக்குள்ள அது ஒரே இனமா இருந்தா கூட, உதாரணத்துக்கு லீஃப் கட்டர் ஆண்ட்ஸ் எடுத்துக்கோம். அது வந்து ஒரு இடத்துல வாழுதுன்னா அதுக்கு பக்கத்திலேயே அதே லீஃப் கட்டர் ஆண்ட்ஸ் வாழ்ந்தா கூட அது ரெண்டும் ஒன்னு சந்திச்சா மோதிக்கும், அது வந்து சண்டை போடும். ஆனா இந்த அர்ஜென்டினா ஆண்ட்ஸ் இருக்குல்ல, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த உணர்ந்திருக்கு. அதனால என்ன நடக்கும்னா இப்ப எங்கேயோ ஒரு 10 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கிற ஒரு புத்துல இருந்து ஒரு அர்ஜென்டினா ஆண்ட்ஸை வந்து எடுத்து 10 கிலோமீட்டருக்கு இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய அதே அர்ஜென்டினா ஆண்ட்ஸ் சேர்ந்த அந்த புத்துக்குள்ள போய் போட்டோம்னா அது தானா வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிரும். அங்க இருக்கிற எறும்புகளும் வந்து தடுக்காது. இப்ப உங்களுக்கு எப்படி புரிய வைக்கலாம்னா உதாரணத்துக்கு XYன்னு 2 புத்து இருக்குன்னு வச்சுக்கோம். ரெண்டுமே வந்து லீஃப் கட்டர் ஆண்ட்ஸ் அப்படின்ற அந்த எறும்பு வகையை சேர்ந்ததுதான். இப்ப இந்த எக்ஸ் இருக்குல்ல, இதுல இருந்து ஒரு எறும்பை தூக்கி ஒய் அந்த புத்துக்குள்ள போட்டா என்ன நடக்கும்னா அந்த எறும்பை வந்து கொன்னுரும் மத்த எறும்புகள். வேற வகையா இருந்தா ஆமா, இல்ல ஒரே வகைதான், லீஃப் கட்டர் ஆண்ட்ஸே தான் நான் சொல்றேன். ஒரே இனம் தான், ஆனா வெவ்வேறு புத்துகளுக்குள்ள அந்த சண்டை நடக்கும் ஒரே இனமா இருந்தாலும். ஏன்னா வாசனை மாறும். வாசனையை தான் வந்து எப்பவுமே கண்களால பாக்குறத விட வாசனையால தான் இது நம்ம இனம், இது வேற எறும்பு கூட்டம் அப்படின்னு சொல்லி எறும்புகளை வந்து பிரிச்சு பார்க்கும். இப்ப அந்த லீஃப் கட்டர் ஆண்ட்ஸ் இலைவெட்டி எறும்புகள் சொன்னல, அதுவும் ஒவ்வொரு புத்துக்கும் ஒவ்வொரு தனி வாசனை இருக்கும். அப்ப XY ரெண்டுலயுமே இலைவெட்டி எறும்புகள் இருந்தாலும் எக்ஸுக்கு ஒரு ஸ்மெல்லா இருக்கும், ஒய்க்கு ஒரு ஸ்மெல்லா இருக்கும். எக்ஸ் ஒய் இடத்துல போனா ஒய்க்கும் அந்த எக்ஸுக்கும் சண்டை நடக்கும், அதனால சண்டை நடக்கும். அப்படித்தானே எல்லாத்துலயும் நடக்கும். ஆனா இந்த அர்ஜென்டினான்ஸ்ல எக்ஸ் ஒய்க்கு போனாலும் சரி, இசட்டுக்கு போனாலும் சரி, ஏக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கும். அது எப்படி இதுதான் நல்ல கேள்வி. அது ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த அர்ஜென்டினால ஆரம்பிச்சது இல்ல, அந்த பயணம் வந்து யூரோப்புக்கு வரும்போது ஒரு குடும்பம் தான் வந்து வந்திருக்கு, ஒரே குடும்பத்தை சார்ந்தது. அந்த குடும்பத்துல இருந்துதான் அடுத்தடுத்து ராணிகள் உருவாகி அடுத்தடுத்து லட்சக்கணக்குல கோடிக்கணக்குலன்னு எறும்புகள் மாறி இருக்கு. அதனால அதனுடைய மரபணுல பெரிய மாற்றம்லாம் இல்லை. மரபணுல பெரிய மாற்றம் இல்லாதனாலேயே வாசனையிலையும் மாற்றம் இல்லை. அப்ப அந்த யூரோப்ல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான அந்த அர்ஜென்டினான்ஸ் இருக்குல்ல, எல்லாமே வந்து ஒரே குடும்பத்தில இருந்து வந்ததுதான். அதனால எல்லாத்துக்குமே ஒரே வாசனை தான் இருக்கு. அதனால அது எதிரிகளா கருதாம எங்க போய் எங்க போட்டாலும் அது சேர்ந்து வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. சூப்பர்ல. ஆனா இதே நீங்க அர்ஜென்டினா இருக்குல்ல, இதனுடைய நேட்டிவ், அங்க போனா இதே அர்ஜென்டினான்ஸ் வந்து சண்டை அடிச்சுக்கிட்டு இருக்கும். ஏன் அடிச்சுக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரே குடும்பத்துல இருந்து அவ்வளவு உருவாகி இருக்காது. அந்த இடத்துல அதே அர்ஜென்டினான்ஸ்லயே வெவ்வேறு குடும்பம் இருக்கும். வெவ்வேறு குடும்பம் இருக்கிறனால வெவ்வேறு வாசனை இருக்கும். அப்ப எதிரிகளா பார்க்கும். ஆனா இங்க என்ன நடந்தது அப்படின்னா அந்த அர்ஜென்டினான்ஸோட ஒரு குரூப் தான் வந்து ஒரே வாசனையை சேர்ந்த குரூப்பை கொண்டு போய் அங்க விட்டனாலதான் அதே வாசனையிலேயே அடுத்தடுத்த சந்ததிகள் உருவாகி இவ்வளவு பெரிய ராஜ்யமா அந்த இடத்துல வந்து இருக்குது. இதுல இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி கலிபோர்னியா யுனைடெட் ஸ்டேட்ஸ்
ஸ்டேட்ஸ்ல இருக்கிற கலிபோர்னியா, அதுக்கப்புறம் வந்து ஜப்பான். இங்க இருக்கக்கூடிய இந்த அர்ஜென்டினா ஆன்ஸ் கூட இதே இனத்தை சேர்ந்து இதே குடும்பத்தை சேர்ந்தது. அப்ப இந்த எறும்புகள் யூரோப்ல இருக்குல்ல, அதை கொண்டு போய் கலிபோர்னியாலயும் ஜப்பான்லயே விட்டா கூட அவங்க வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சு. ஆனா சண்டை போட மாட்டாங்க. நேட்டிவ்ல மட்டும் சண்டை போடுவாங்க. ஏன்னா அங்க நிறைய குடும்பம் இருக்கு இவங்க சார்ந்து. சரி, இப்போ இந்த மாதிரி வேற எங்கேயாச்சும் வேற எறும்பு எங்கேயாச்சும் குடும்பம் நடத்திட்டு இருக்கா? புதுசா ஒரு ஜெனரேஷன் ஆரம்பிச்சிருக்கா? இல்ல, இந்த மாதிரி இந்த அர்ஜென்டினா ஆன்ஸ் மாதிரி வேற எந்த ஒரு இனவுமே வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு போனதே கிடையாது. அப்படி பிரிஞ்சு போயிருந்தாலும் அதுக்குள்ள சண்டை வந்து எல்லாமே வந்து முடிஞ்சு போயிருக்கு. அதாவது சண்டை நடந்து எப்பவும் போல இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சூப்பர் காலனியா இவ்வளோ பெரிய அளவுல ஒவ்வொரு புத்துக்கும் வந்து கனெக்டிவிட்டி இருக்கும். ஒரு புத்து எங்கேயோ இருந்து இட்டாலியில இருக்கக்கூடிய புத்துல இருந்து ஒரு எறும்பு எடுத்து ஸ்பெயின்ல இருக்கிற ஒரு புத்துல போட்டா கூட, அந்த அர்ஜென்டினான்ஸ் புத்துல போட்டா கூட அது சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலதான் அது சூப்பர் காலனி. 6000 கிலோமீட்டருக்கு அதனுடைய சாம்ராஜ்யம் நீண்டு பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி அது வந்து அழைக்கப்படுது. ஸோ இதுதான் வந்து 6000 கிலோமீட்டர் சூப்பர் காலனி. ஓகே, ஆனா ஒரு விஷயம் எறும்புட்ட இருந்து கத்துக்கிறோம்னா, ஒரிஜினல் ஊர்ல இருந்து என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் நம்ம வெளியூர் போனா நம்ம எல்லாம் ஒத்துமையா இருக்கணும்ன்றத நம்மளே எடுத்துக்கிறணும். ஒரிஜினல் ஊர்ல நம்மளோட சொந்த ஊர்ல நம்ம வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம். வெளியூர்ல நம்ம போயிட்டா எல்லாருமே ஒண்ணுக்கு ஒண்ணா ஹெல்ப் பண்ணணும். இதை வந்து நம்ம இன்ஸ்பிரேஷனாவே சொல்லலாம். நான் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறேன். அடுத்த வீடியோ என்ன பண்ண போறோம், என்ன பேச போறோம்? அடுத்த வீடியோ வந்து எறும்புகள் வந்து படகை உருவாக்கும், அது எப்படின்றத பார்க்கலாம். ஏங்க அது எறும்பா இல்ல வேற எதுவும் கிரேட் இன்ஜினியர்ஸ். ஆமா, அது உங்களுக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். ஏன் எப்படி சொல்றேன்? அது உண்மைதான். ஏன்னா நானும் ஒரு இன்ஜினியர் தான். கண்டிப்பா எனக்கு இதா இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கும்ல பாயிண்ட்ஸ், எறும்பை வச்சு ஏப்பா இந்த பாயிண்ட ஏன்பா சொல்லாம விட்டீங்க அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல எறும்பு ஏன் இன்ஜினியர்ன்றதுக்கான ஒரு வேலிடான பாயிண்ட்னு சொல்லலாமா? ஆமா, அந்த வேலிடான பாயிண்ட்டை அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். தேங்க்யூ.